ஒகேனக்கலில் நீர்வரத்து 70,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 70,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் திருமலைவாசன். திருமலைவாசன், ஒகேனக்கல்ல நீர்வரத்து அதிகரித்திருப்பதால கரையோர மக்களுக்கு ஏதாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 70,000 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளின் நலனை கருதி பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவியில் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கேரளா, வயநாடு உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகள் வேகமாக நிரம்பி வருது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று நிலவரப்படி வினாடிக்கு 75,000 கனஅடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று நிலவரப்படி 95,000 கனஅடியாக 2 அணைகளிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் தமிழக கர்நாடகா எல்லையான பெலிகுண்டுலு வழியாக வினாடிக்கு ஒகேனக்கலுக்கு இன்று காலை நிலவரப்படி 50,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருந்தது. மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து 57,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து மேலும் 65,000 கனஅடியாக அதிகரித்தது. இப்பொழுது தற்போது நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரித்து தற்போது நிலவரப்படி 70,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கல் மெயின் அருவி செல்லும் நடைபாதை தண்ணீரில் முற்றிலும் மூழ்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, ஐவர்பனி, சினி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் நலனை கருதி பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவிகளில் குளிப்பதற்கும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருவதால் ஒகேனக்கல், நாகர்கோயில், ஊட்டமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஆற்றோர் உள்ள மக்கள் கரையோரங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி திருமலைவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.